வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். மாங்கனி அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் ஞாபகம் வருவது காரைக்கால் அம்மையார். ஆனால் இந்த மாங்கனி அப்படிங்கிறது தாயாருக்கும் ஆண்டாளுக்கும் ரொம்ப பிரீதமானது. பங்குனி மாத பௌர்ணமியில் பெரியாழ்வார் சுவாமியை திருக்கல்யாண கோலத்தோடு ஸ்ரீரங்கத்தில் தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறார். அப்பொழுது ரங்கநாதர், நீ ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று அங்கே கைங்கரியம் செய்து கொண்டிரு அப்படின்னு பெரியாழ்வாரிடத்திலே கூறுகிறார். அதனை உடனே சிரம் மேற்கொண்டு பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று அங்கே கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி கைங்கரியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பெரியாழ்வாருக்கு ஆண்டாள் திருமண கோலத்தை தரிசிக்க வேண்டும் என்று ஒரு ஆசை. திருமண கோலத்தோடு பெருமாளை ஆண்டாளோடு சேர்த்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார். உடனே பெருமாள், அவருக்கு தெரியாதா, எம்பெருமான் அனைத்தையும் இந்த உலகத்தை நடத்துகின்ற பெருமாள் அவருக்கு தெரியும் அல்லவா? வைகாசி பௌர்ணமி என்று பெரியாழ்வாருக்கு காட்சி தருவதாக உறுதியளிக்கிறார். பொன்னும் மாப்பிள்ளையும் வருகிறார்கள், காட்சி தருகிறார்கள். இப்பொழுது இவர்களுக்கு நாம் ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் அல்லவா? என்ன கொடுப்பது என்று பெரியாழ்வாருக்கு ஒரே யோசனை. ஆண்டாள் யார்? தாயார் அல்லவா? அவளுக்கு தெரியும் தன்னுடைய தந்தை பெரியாழ்வார் எந்த நிலைமையில் இருக்கிறார் என்று. உடனே நாமெல்லாம் சிறு வயதில் சாப்பிடுகின்ற உப்பு மாங்காய், இன்றளவும் திருவனந்தபுரத்திலே பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்ற உப்பு மாங்காய் மிகவும் பிடித்தமானது பெருமாளுக்கு. பத்மநாப சுவாமிக்கு இன்றளவும் அதை பிரசாதமாக வழங்கப்படுகிறது, பூஜிக்கப்படுகிறது. ஆண்டாள் இந்த மாங்காயை எனக்கு பரிசாக அளிக்க வேண்டும் என்று பெரியாழ்வார் இடத்திலே கேட்கிறார். உடனே தாராளமாக இதை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாங்காய் உஷ்ணமாயிற்றே, இதை எப்படி நாம் மாப்பிள்ளைக்கு பகவானுக்கு எப்படி சமர்ப்பிப்பது? அதனால் இந்த மாங்காயோடு சேர்த்து பால், நெய், வெல்லம் இவையெல்லாம் கூட்டாக சேர்த்து ஒரு சிறப்பான ஒரு சுவையான ஒரு பதார்த்தம் செய்து பெருமாளுக்கு வழங்கலாம் என்று எண்ணி அதை தயாரித்து பெருமாளுக்கு வைகாசி பௌர்ணமி அன்று பெரியாழ்வார் திருக்கரங்களால் வழங்கப்பட்டது. இன்றளவும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாம்பழம் என்றால் எல்லா சுவாமிக்கும் பிடித்தமானது. இந்த மாம்பழத்திற்காகத்தான் முருகக்கடவுள் கோபப்பட்டு உலகையே வலம் வந்து பழனியிலே தனியாக ஆண்டி கோலத்தில் நின்றார். முக்கனிகளில் மிக முக்கியமான கனியாக இருக்கக்கூடியது இந்த மாம்பழம். இந்த மாம்பழ சீசனிலே நாம் தினமும் மாம்பழம் வாங்குகின்றோம், வாங்கி உண்கிறோம். ஆனா இந்த மாம்பழத்தை வாங்கி நாம் சாப்பிடுகின்ற பொழுது அதை இறைவனிடத்திலே சமர்ப்பணம் செய்து
உங்களுடைய வீட்டில் இருக்கும் சுவாமிக்கு அதை நிவேதனம் செய்து அதை சாப்பிடுகின்ற பொழுது அது பிரசாதமாக உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை நாம் வாங்கி அதை அலம்பி அதை சுத்தம் செய்து இறைவனிடத்திலே வைத்து இறைவனுக்கு பூஜைகள் செய்து அதை நாம் உண்ணுகின்ற பொழுது அதில் இருக்கும் தோஷங்களும் நிவர்த்தியாகி நமக்கு அது ஒரு பிரசாதமாக கிடைக்கப்பெறுகிறது. அதுபோல் நாம் செய்தோமையானால் நமக்கு நிறைய பலன்களும் கிடைக்கும். இந்த மாங்கனி உற்சவத்தில் பெருமாளுக்கு மிக பிடித்தமான இந்த மாம்பழத்தை பிரசாதமாக நிவேதனம் செய்து அனைவரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்து கொள்வோம்.